இருக்கக்கூடிய தொடர்பு, நல்ல மனிதர்களை உருவாக்கக்கூடிய நல்ல குணங்கள், ஆரோக்கியம் வாழ்றதுக்கு உடல், இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி, அறிவு சார்ந்த வளர்ச்சி, இந்த 4 விஷயத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்றோம். நீங்க இந்த ஷார்ட் பீரியட்லயே விளங்கியிருப்பீங்க நம்ம பிள்ளைங்க எல்லாருமே எப்படி வளர்ந்து வந்திருக்காங்க. 21st century skills, 21ஆவது நூற்றாண்டுல என்னென்ன ஒரு நல்ல உயர்ந்த கல்வியையும் உயர்ந்த பதவிகளையும் நம்ம பிள்ளைங்க வந்து வெகு விரைவில் நம்ம அடைவாங்க. நீங்க பார்க்கதான் போதும். கூடிய விரைவில் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஏரோ மாடலிங் கிளப், போன வருஷம் நீங்க ஏர் ஷோ பாத்தீங்க. இன்ஷா அல்லாஹ் போன வருஷம் அந்த ஏர் ஷோல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏரோப்ளேனை டிசைன் பண்ணாங்க. ஆனா பறக்க விட்டது வந்து மற்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்தவங்க தான். இந்த வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பைலட்டிங் ட்ரைனிங்கும் கொடுக்க போறோம். இன்ஷா அல்லாஹ் 23 ஏப்ரல் இன்ஷா அல்லாஹ் அந்த ஏர் ஷோ திரும்பவும் நடக்கும். இந்த வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸே பறக்க விடுவாங்க. அந்த ஏரோ மாடலிங் கிளப்பை நம்ம ஆரம்பிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் 18ஆம் தேதியிலிருந்து 6 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. அதுல வெறும் 6 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சேர முடியும். 5 ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம். இனி ஒரு வேகன்சி இருக்கு. யாரும் சேர விரும்பினீங்கன்னா ஒரு 5000 rupees அதுக்கு பே பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் சார்ஜஸ், பிகாஸ் 80,000 rupees அதோட காஸ்ட். இன்ட்ரெஸ்ட் உள்ள பேரண்ட் யாரும் வந்தீங்கன்னா நீங்க வந்து பேரை பதிவு பண்ணிக்கணும். ஒரு பள்ளிக்கூடத்தை தேர்வு செய்வது எப்படி? இது ஒரு பாரம்பரியம் மிக்க ஊர். இது தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்கள் இங்க வாழ்றீங்க. சோ அப்படியாப்பட்ட எல்லா சூழ்நிலையும் கொடுக்கக்கூடிய பள்ளி நம்ம பள்ளி தான். அல்ஹம்துலில்லாஹ். அது நீங்க கல்வி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க மற்ற திறமைகளை எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம பள்ளிக்கூடம் எந்த வகையிலுமே அது குறைந்தது கிடையாது. இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் திஸ் ஏரியா. சோ இந்த வருஷத்துடைய அட்மிஷன்ஸ் வந்து வரக்கூடிய புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் 22 February ஆரம்பிச்சிருவோம். சோ நீங்களும் உங்க பிள்ளைகளை சேர்க்கணும். உங்களுக்கு தெரிந்த குடும்ப நண்பர்களுக்கும் சொல்லி நம்ம பள்ளிக்கூடத்தை நீங்க ரெஃபர் பண்ணி கொடுக்கணும். அந்த உதவியை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி இது 50வது வருடம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. இது 50வது வருடம் நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்சு. கோல்டன் ஜூப்ளி இயர்ல பல ஆக்டிவிட்டிஸ் நடத்தணும். மேரத்தான் நடத்தணும். கூடிய விரைவில் பெண்களுக்கான வாக்கத்தான் போட்டி இருக்கும். அப்புறம் அலுமினிஸை வச்சு அலுமினிகளுக்கு ஒரு போட்டி இருக்கும். அப்புறம் கல்வி மாநாடு இருக்கும். இந்த மாதிரி பல ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. 23rd ஏப்ரல் வந்து ஏர் ஷோ இருக்கு. ஒரு மலர் வெளியிடும். அதாவது இங்க படிச்சு முன்னாள் மாணவர்கள் கூட அதுல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்க ஆர்டிகிள்ஸ் அனுப்பலாம். அதே மாதிரி அதிராம்பட்டினத்துடைய வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு நாங்க பப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ், பழைய போட்டோகிராஃப்ஸ், உங்க பெரியார்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு நல்ல கருத்துக்கள் இருந்தா கண்டிப்பா எங்களுக்கு வந்து அனுப்பி வைங்க. இதை நீங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க ஒத்துழைக்கிறது. அடுத்தது நம்ம ஸ்கூல்ல அக்லாம் சார்ட்னு ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப பிரசித்தியா நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, நல்ல மனிதர்களா உருவாகணும் பிள்ளைங்க. சரியா? ஒவ்வொரு மாசமும் ஒரு தீம் வச்சு அந்த ப்ரோக்ராம் நடக்குது. அதுல பல நல்ல பழக்கங்களை பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். இது வந்து வெறும் பள்ளிக்கூடத்துல மட்டும் செயல்படுத்த முடியாது. பெற்றோர்கள் நீங்களும் அதுக்கு கோஆபரேட் பண்றீங்க. இது அதிகமாகவும் கோஆபரேட் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த வருஷத்துடைய தீம் வந்து, இந்த மாசத்துடைய தீம் வந்து சேரிட்டி. ரமதான் வருது. அதாவது சதகாங்கிறது ரத்துல் பலாங்குவாங்க. ஒவ்வொரு நல்ல காரியம் செய்யணும்னாலும் நீங்க சதகா செஞ்சுட்டு ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பிரயாணம் போகணுமா, சதகா செஞ்சுட்டு போகணும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் லேசாக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு சதகாவுடைய தீம் இருக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப சதகா பாக்ஸ் எடுத்து வருவாங்க. உங்களால முடிஞ்சதை நீங்க கண்டிப்பா சதகா செய்யணும். இந்த இந்த மாதிரி கலெக்ஷன் ஆகிறது வந்து நல்ல காரியங்களுக்கு யூஸ் ஆகும்.
பல ஏழை பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுடைய ஃபீஸ் கட்டுறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு முயற்சிகள் நடக்கத்தான் செய்யும். அதே போல காலையில சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கம் பிள்ளைகளுக்கு வரணும். அவங்க அந்த பழக்கத்துக்கு அந்த காலை நேரத்தை பயன்படுத்தி பழகணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வரணும் பிள்ளைகளுக்காக வேண்டி. அதுக்கு அல் ஃபஜர் கிளப் இன்ஷால்லா கூடி சீக்கிரம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதில் காலையில் ஒரு 6 o'clock ஃபஜருக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு வருவாங்க. ஒரு 20 days கண்டினியூஸாக 21 days கண்டினியூஸாக வந்தாங்கன்னா ரிசர்ச் சொல்லுது அது இன்ஷால்லா அது ஒரு பழக்கமாக மாறிடும். நல்ல பழக்கங்கள் ஒரு தடவை ஏற்பட்டுச்சுன்னா அதை சீக்கிரம் நம்ம நீக்க முடியாது. ஸோ இன்ஷால்லா அந்த காலை நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும்னா இன்ஷால்லா நீங்கள் இந்த அல் ஃபஜர் கிளப்ல உங்கள் பிள்ளைங்களை அனுப்பி வைக்கணும். அது 10 பிள்ளைங்க வந்தாலும் நாங்கள் நடத்துவோம். ஏன்னாக்கா இது ஒரு நல்ல பழக்கம். காலை நேரத்தை நம்ம ரொம்ப வீணாக கழிக்கிறோம். இந்த பழக்கத்தை நம்ம இன்ஷால்லா கொண்டு வரும். அதே மாதிரி நம்ம ஸ்போர்ட்ஸ் அகாடமி இந்த மழை காலமாக இருந்ததுனால எங்களால் அந்த பிரிட்ஜ் கட்ட முடியல. கூடிய சீக்கிரம் அந்த பிரிட்ஜ் கட்டியாச்சுனாக்கா ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஃபார்ம் கேம்பஸ் இன்ஷால்லா இனாகிரேட் ஆகிடும். இதெல்லாம் இந்த கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனுடைய ஒரு பார்ட்டாக தான் இந்த லிஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்ஷால்லா இதுவும் கோல்டன் ஜூப்ளியோட கிஃப்டாக நீங்கள் நினைச்சுக்க வேண்டியது இன்ஷால்லா. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுத்தளவு அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் பல வகையில் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்க. மென்மேலும் இந்த ஆதரவு கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி மற்றும் இதர மேம்பாட்டுக்கு என்ன செய்யணும் நாங்கள் அப்படிங்கிற நல்ல ஆலோசனைகளை கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா you will realize how much of efforts our students have taken. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஷால்லா you will realize that. இந்த ப்ரோக்ராமை நீங்கள் காண வந்திருக்கீங்க. once more I welcome you all and I wish all the students deserve that. And I thank our PT Master and all our teachers for their tireless effort. Jazakumullah khair. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Jazakallah khair, sir, for your valuable speech. March Past is all about synchronization and teamwork. Now our students from 4 houses, Safa, Marwa, Noor and Muhammad are ready to perform a wonderful March Past. Safa House Captain Suhail Ahmed K. He participated in the football tournament in the zonal level. He took up our team up to semi-finals. Marwa House Captain Atif A. He is a very good athlete. He rolled zonal level and district level. He represented our school in state level. He brought laurel to our school. Noor House Captain Alameen S. He is a very good football player. He took up our team to district level. This is a great honor to our school. Uhud House Captain Ahmad Arshad A. He is a very good table tennis player in all levels. He participated in tournament and cross-zonal level and represented our school in district level.
MashaAllah, Jazakallah khair for your wonderful performance. To take an oath is like taking a road to one's growth. Now I would like to call upon MS Abdullah from grade 12 to take the oath. We swear that we will take part in the school sport and games competition, respecting the regulation which govern them, and with them desire to participate in the true spirit of sportsmanship, and for the honor of our school and for the glory of sport. Thank you. MashaAllah, Jazakallah khair for your wonderful performance. Now I would like to call upon our physical educational teacher D. Kartikaran to deliver our school annual report. மரியாதைக்குரிய பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் பள்ளி ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் குழுவ ஆசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அன்பான மாணவர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பள்ளியின் 49ஆம் ஆண்டு விளையாட்டு அறிக்கையினை உங்களுடன் அளிப்பதில் அளவில்லா ஆர்வமும் மற்றெல்லாம் மகிழ்ச்சியும் அடைகிறேன். நம் பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் சிறப்பான உடற்பயிற்சி கொடுக்கப்படுகிறது. மாணவிகளுக்கும் மழலையருக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் தனித்தனியே விளையாட்டு போட்டி நம் பள்ளியில் நடத்தப்படுகிறது. மாணவர்களை சபா, மர்வா, நூர், உடல் ஆகிய 4 பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு பிரிவிற்கும் அணி தலைவர்கள் தேர்ந்தெடுத்து மாணவர்களை வழிநடத்தி செல்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அன்புக்குரியதாக சாட்டர்டே என்று அறிமுகப்படுத்தியுள்ளோம். அதில் மாணவர்களின் தனித்திறமை அல்லது பயிற்சி கொடுக்கிறோம். அதில் ஒரு பகுதியாக விளையாட்டில் ஆர்வம் உள்ள மாணவர்களை விளையாட்டு வீரர்களாக வருவதற்கு பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது என்பதை மேலும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டு ஓட்டப்பந்தயம் பள்ளி ஆண்டு ஓட்டப்பந்தயம் மேன்மேலோ மேலோ இளையோ என்று 3 குழுக்களாக நடத்தப்படுகிறது. ஓடுதல், தாண்டுதல், குடிசுதல் போன்ற போட்டிகளில் என் பள்ளி மாணவர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இவ்வாண்டு ஏறத்தாழ 200 மாணவர்கள் பங்கேற்று தம் திறமைகளை வெளிக்காட்டியுள்ளனர். நம் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் சாம்பியன்ஷிப் பெறும் மாணவர்கள் விவரம்: ஜூனியர் பிரிவில் ஷேக் ஆசிப் 7A நூலர், சீனியர் பிரிவில் அகமது அசத் 10A நூலர், சூப்பர் சீனியர் பிரிவில் ஆசிப் A 12B ஆர்வலர் அவர்களை பாராட்டி மகிழ்கிறேன். பட்டுக்கோட்டை கல்வி மாவட்ட போட்டிகள் பட்டுக்கோட்டை கல்வி மாவட்ட உடற்திறன் கழகம் 63வது குழுவிற்கான விளையாட்டுப் போட்டிகள் பட்டுக்கோட்டை குழுவிட்ட 2021-22ஆம் ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டிகளில் பரிசு பெற்றவர்களின் விவரங்கள்: 2/9/2022 அன்று கலம்பரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற வேலூர் கால்பந்து போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு முதலிடம் பெற்றனர். 5/9/2022 அன்று நம் பள்ளியில் பட்டுக்கோட்டை அளவிலான மேஜர் பந்து போட்டி நடைபெற்றது. கீழே மேஜர் ஒன்றிய பிரிவில் 9வது மாணவர் MS சங்கர் கலந்து கொண்டு முதலிடம் பெற்றார். கீழே மேஜர் இரட்டையர் பிரிவில் 9வது மாணவர்கள் MS சங்கர் மற்றும் அபுபக்கர் சித்திக் கலந்து கொண்டு முதலிடம் பெற்றனர். மேலே மேஜர் ஒன்றிய பிரிவில் 11வது மாணவர் முதலிடம் கலந்து கொண்டு முதலிடம் பெற்றார். மேலும் மேலூர் மேஜர் இரட்டையர் பிரிவில் 11வது மாணவர் முதலில் மற்றும் 10வது மாணவர் ஹாக்கில் கலந்து கொண்டு முதலிடம் பெற்றனர். மேல்நிலை மேஜர் ஒன்றிய பிரிவில் 12வது மாணவர் A அகமது அசத் கலந்து கொண்டு முதலிடம் பெற்றார். மேலும் மேல்நிலை மேஜர் இரட்டையர்
நடைபெற்றது. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஏ அகமது அசல் மற்றும் ஏ ஆசிம் கலந்து கொண்டு முன்வைக்கப்பட்டனர். பட்டுப்பட்டி வட்ட தடகள போட்டிகள். பட்டுப்பட்டி வட்ட அளவிலான தடகள போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். 6, 7, 8, 9 ஆகிய 3 தினங்கள் பட்டுப்பட்டி மாதிரி நிலைப்பள்ளி தடகள போட்டிகள் நடைபெற்றது. கீழே பிரிவில் குண்டுவிடுதல் மற்றும் பட்டதள போட்டியில் 9ஆம் வகுப்பு மாணவர் 80 சதவீதம் கலந்து கொண்டு 3ஆம் இடம் பெற்றார். கீழே பிரிவில் 80 மீட்டர் தடை தாண்டும் போட்டியில் 9ஆம் வகுப்பு மாணவர் அசீம் கலந்து கொண்டு 3ஆம் இடம் பெற்றார். 110 மீட்டர் தடை தாண்டும் போட்டியில் 16ஆம் வகுப்பு மாணவர் முகமது இப்ராஹிம் கலந்து கொண்டு 2ஆம் இடம் பெற்றார். மேம்பூர் பிரிவில் 14ஆம் வகுப்பு மாணவர் ஏ ஆசிம் 100 மீட்டர் ஓட்டப்போட்டியில் 2ஆம் இடமும் மற்றும் 800 மீட்டர் ஓட்டப்போட்டியில் முதலிடம் பெற்றார். 12ஆம் வகுப்பு மாணவர் எம் சுலை 400 மீட்டர் ஓட்டப்போட்டியில் 3ஆம் இடம் பெற்றார். 17ஆம் வகுப்பு மாணவர் ஏ முகமது ஆசிம் 800 மீட்டர் ஓட்டப்போட்டியில் 2ஆம் இடம் பெற்றார். கோவில் 200 மீட்டர் அஞ்சல் ஓட்டப்போட்டியில் 12ஆம் வகுப்பு மாணவர் ஏ ஆசிம் அகமது அக்சர் சுலை முகமது ஆசிம் கலந்து கொண்டு 3ஆம் இடம் பெற்றனர். தோல்வி ஓட துரத்தினாலும் நீ ஓட்டத்தை நிறுத்தி விடாதே. இடையே ஒரு தோல்வியும் தடையும் வெற்றியும் ஆரம்பம் படைத்தீர்கள். மாவட்ட போட்டிகள் 14/2/2022 தஞ்சாவூர் பெரியார் மணியம்மன் கல்லூரி நடைபெற்ற வீரவர் திருப்பூர் கால்பந்து போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் 2ஆம் இடம் பெற்றனர். மாவட்ட தடகள போட்டிகள் தஞ்சாவூர் கல்வி மாவட்ட தடகள போட்டிகள் 1/11/2022 ஆகிய 2 தினங்கள் பெரியார் மணியம்மன் கல்லூரி நடைபெற்றது. மேல்நிலையில் 12ஆம் வகுப்பு மாணவர் ஏ ஆசிம் 200 மீட்டர் ஓட்டப் போட்டியில் கலந்து கொண்டு முதலிடம் பெற்றார். இம்மாணவர் மாநில தடகள போட்டியில் தகுதி பெற்றுள்ளார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 26, 27, 28, 29, 11, 2022 ஆகிய 4 நாட்கள் திருவண்ணாமலையில் நடைபெற்ற மாநில அளவிலான தடகள போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டார். 11/12/2022 அன்று பட்டுப்பட்டியில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். 31/12/2022 அன்று நம் பள்ளியின் சார்பாக நடைபெற்ற அதிரை மாரத்தான் மற்றும் நடைபோட்டிகளில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு பள்ளிகளில் இருந்தும் போட்டியாளர்கள் கலந்து கொண்டு பரிசு பெற்றார்கள். 31/2/2023 அன்று நம் பள்ளியில் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கால்பந்து போட்டி சிறப்பாக நடைபெற்றது. அதில் பல்வேறு பள்ளிகள் கலந்து கொண்டார்கள். அதில் நம் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக விளையாடி முதலிடம் பெற்றனர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம், எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம். பள்ளிகளுக்கு இடையே விளையாட்டு, மாவட்டங்களுக்கு இடையே விளையாட்டு, பகுதிகளுக்கு இடையே விளையாட்டு, மாநிலங்களுக்கு இடையே விளையாட்டு என்று விளையாட்டு போட்டிகளில் நடத்தப்படுகிற நோக்கத்தில் ஒருமைப்பாட்டின் ஊர்ச்சின்னும் விளையாட்டு என்பதை உணர வேண்டும் என்பதற்காகவே மாணவர்களாகி நீங்கள் விளையாட்டின் நல்லறத்தை மனதிலேற்று என் துறையில் தம் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்நேரத்தில் கேட்டுக் கொள்கிறேன். இந்த வருடம் நமது பள்ளியில் மாணவர்களின் திறமைகளை ஊக்கப்படுத்தும் விதமாக கராத்தே என்ற தற்காப்பு கலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. திரு பாரதிதாசன் அவர்களால் மாணவர்களுக்கு கராத்தே பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதில் 4ஆம் வகுப்பு முதல் அனைத்து மாணவர்களும் கராத்தே பயிற்சி கொடுக்கப்படுகிறது. வாரந்தோறும் வியாழக்கிழமை என்று கராத்தே பயிற்சி நடைபெறுகிறது. பல்வேறு மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் என்பதனையும் அடுத்த வருடம் மாவட்ட மாநில அளவில் கலந்து கொள்ளும் அளவிற்கு தயார் நிலையில் உள்ளார்கள் என்பதனை மன மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கொரோனா காலகட்டத்தில் நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்தி சிலம்பம் பயிற்சியை முறையாக மேற்கொண்டு என் பள்ளி மாணவர் முகமது இப்ராஹிம் அணைக்காடு சிலம்பம் கூறும் ரோட்டரி சங்கம் இணைத்து நடத்திய உலக அளவிலான சிலம்பம் சுற்றும் போட்டி ஏனாடு ராஜபாபாடி கல்லூரியில் நடைபெற்றது. எமது பள்ளியில் படிக்கும் 9வது மாணவன் முகமது இப்ராஹிம் தொடர்ந்து 12 மணி நேரம் சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்து பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்றார் என்பதனை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். விடியும் என்ற நம்பிக்கையில் உறங்கச் செல்லும் நீ முடியும் என்ற நம்பிக்கையில் எழு, எந்த நொடியிலும் வெற்றி உன் மடியில் விழும். அந்த நம்பிக்கையோடு உங்களையும் அன்புடன் அழைக்கிறேன். இவ்விழா சிறக்க ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை கூறி இவ்வறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
Thank you, sir. If you want to get fit, you have to give away only one thing, your excuses. Let us all enjoy our students' drill exercise. Our 4th standard students are coming to perform a glittering exercise using ping pong. Let us all enjoy the drill with lots of enthusiasm. MashaAllah, Jazakallah khair students. Next, our 5th standard students are coming to perform a ribbon exercise. Let us all enjoy it.
MashaAllah, Jazakallah khair students. Next, our 6th standard students are coming to show a drill exercise using a bowl. Let us all enjoy it.
MashaAllah, Jazakallah khair students. Now Asr break. அஸ்ஸலாமுஅலைக்கும். இது வந்து இமாம் ஷாஃபி ஸ்கூலு. நாங்கள் வந்து என்னன்னா நாங்கள் வந்து 12th செட்டு. இப்போ இந்த வருஷம் நாங்கள் 12th படிக்கிறோம். அல்கேமாட்டி, எங்கள் அட்டி பேர் அல்கேமாட்டி. எங்களுக்கு என்னன்னா லாஸ்ட் ஆனுவல் டே. இது வந்து எங்களுக்கு லாஸ்ட் ஆனுவல் டே. இன்ஷால்லா அடுத்த வருஷம் இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் நாங்கள். ஸ்கூலு முக்கியமாக அந்த விஷயம் அதான் எங்களுக்கு வந்து இது வந்து மறக்க முடியாத ஸ்போர்ட்ஸ் டே ஆகிடும். ஆமாம், உங்களுடைய இமாம் ஷாஃபியுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஆனால் இங்கே வெளியே எல்லாம் சொல்லுவாங்க இந்த ஸ்கூலை பற்றி அப்படி இருக்கு இப்படி இருக்குது. ஆனால் எங்களுக்கு படிக்கிறது தான் தெரியும். இந்த ஸ்கூலை என்னதான் தப்பாக சொன்னாலும் இந்த ஸ்கூலில் யாரும் வந்து விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே, என்ன கராத்தையா? எப்படி குங்ஃபுவா கராத்தையா? கராத்தே, வெரி குட், நைஸ். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, கத்தாதியடா டேய். சொல்றா. கமெண்ட் பண்ணுங்க. சொல்ற, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ற. லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒழுங்கா சொல்லு, கரெக்டா சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேசலாம் சோமா. சொல்லு. இது வந்து எங்களுக்கு வந்து டிவி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க.